இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 சாமுவேல் 18:22. சாதோக்கின் குமாரனாகிய அகிமாஸ் இன்னும் யோவாபை நோக்கி, எப்படியானாலும் கூசியின் பிறகாலே நானும் ஓடட்டுமே என்று திரும்ப கேட்டதற்கு யோவாப், என் மகனே, சொல்லும்படி உனக்கு நல்ல செய்தி இல்லாதிருக்கையில் நீ ஓட வேண்டியது என்ன என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே அப்சலோம் இறந்த செய்தியை யோவாப் கூசியை பார்த்து, நீ தாவீது ராஜா கிட்ட போய் உங்களோட பையன் அப்சலோம் இறந்துட்டான் அப்படின்ற செய்தியை போய் சொல்லுன்னு சொல்லி அனுப்புகிறான். அப்போ அகிமாஸ் என்ன செய்கிறான்னா, நானும் கூசியும் பின்னாடி ஓடுவேன்னு சொல்கிறான். அகிமாஸுக்கு எதுக்காக கூசியை தாவீதுக்கிட்ட யோவாப் அனுப்புகிறான்னே தெரியாது. ஆனால் அகிமாஸ் நான் அவன் பின்னாடி ஓடுவேன்னு சொல்கிறான். அதுக்கு தான் யோவாப் கேட்குறான், நீ ஓடணும்னு அவசியமே இல்லையே, உனக்கு விஷயமே தெரியாதே, அப்புறம் எதுக்கு போகிறேன்னு கேட்குறான். யோவாப் சொல்கிறத கேட்காம கூசிக்கு முன்னாடி முந்திக்கிட்டு தாவீதுக்கிட்ட போய் அகிமாஸ் நிற்கிறான். அப்போ தாவீது கேட்குறான், அப்சலோம் நல்லா இருக்கானா அப்படின்றத கேட்குறான். அதுக்கு அகிமாஸ் என்ன சொல்கிறான்னா, ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு தெரியும், ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெரிலன்னு சொல்கிறான். இதை சொல்கிறதுக்கு அகிமாஸ் எதுக்கு கூசியை முந்திக்கிட்டு ஓடி வரணும்? அப்போ தாவீதுக்கு கோவம் அகிமாஸை ஓரமாக போய் நில்லுன்னு சொல்லி திட்டிடுறான். அதுக்கப்புறம் கூசி அப்சலோம் இறந்த விஷயத்த சொல்கிறான். நாமளும் அகிமாஸ் போல் எதுக்கு ஓடுறோம், யாருக்காக ஓடுறோம்னு தெரியாமலே ஓடுறோம். இங்கே கூசி அகிமாஸை போட்டே நினைக்கல, அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் கரெக்டாக செஞ்சான். ஆனால் அகிமாஸ் தான் கூசியை போட்டியாக நினச்சி முதல்ல ஓடி தாவீதுக்கிட்ட திட்டு வாங்கினான். நாமளும் அப்படி தான், அவங்க வீட்டில் இதை வாங்கிட்டாங்க, நாமளும் எப்படியாச்சும் இதை வாங்கிடணும். அவங்க அந்த குரூப் எடுத்திருக்காங்க, நாமளும் இந்த குரூப் எடுக்கணும். அவங்க இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, நம்மளும் இந்த ட்ரெஸ் எப்படியாச்சும் போடணும். அவங்க இந்த பிஸ்னஸை பார்க்குறாங்க, நாமளும் அந்த பிஸ்னஸை ஆரம்பிக்கணும்னு செய்கிறோம். நமக்கு எது வருதோ, எது சூட் ஆகுதோ அதை செஞ்சால் தான் வெற்றியும் லாபமே கிடைக்குமே தவிர, வராத ஒன்றை மற்றவங்கள போட்டியாக நினச்சி செஞ்சோம்னா அதில் வெற்றியை பார்க்க முடியாது. மற்றவங்கள போட்டியாக நினச்சி நமக்கு வராத விஷயத்தில் இறங்கிட்டு வெளியே வரவும் முடியாமல், அதை விடவும் முடியாமல் நாம் தான் கஷ்டப்பட்டுட்டு நிற்கணும். அதனால் தேவன் நமக்கு எதை கொடுத்துருக்குறாரோ அதை நாம் உண்மையாக செய்யும்போது கண்டிப்பாக நாம் அதில் வெற்றியை பார்க்கலாம். ஆமேன்.